வணக்கம். எல்லாரும் என்னோட டைம் எடுத்து இங்கே வந்து கூடியிருக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இது எட்டயபுரம் வரலாறுல ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இதுதான் முதல் முறையாக இந்த ஒரு களங்கத்தை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இவ்வளோ பேர் இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையோடு நம்ம குரலை நம்ம வெளிக்கொண்டு வரோம். இது நாளைக்கு வரலாறுல கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இப்போ வரலாறு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசினவங்க அவ்வளோ பேர் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு இதில் எதுவும் புதுசாக எதுவும் என்னால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளோ தூரம் சிறப்பாக பேசியிருக்காங்க. இதில் கலந்துக்கிட்டு என்னுடைய ஒரு சில கருத்துக்களை சொல்லணுங்கிறது என்னுடைய கடமை. முதல்ல இந்த எட்டப்பன்கிற அந்த பேர் எடுத்துக்கோங்க. அது அந்த காலத்தில் வீரத்துக்கும் கருணைக்கும் ஒரு அடையாளமாக கொடுத்த பேர் அது. ஏன்னா ஒரு 8 பேர் தந்தை தகப்பன் இல்லாத ஒரு 8 குழந்தைகளுக்கு அப்பாவா எடுத்து அவங்கள வளர்த்ததுக்காக கொடுத்த பேர் எட்டப்பன்ங்கிறது. அதை இப்போ துரோகத்துக்கு ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. அந்த ஒரு படம் அந்த ஒரு பொய்யை வளர விட்டதுனால இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் அது பதிவு ஆகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இது எனக்கு இப்போ ரொம்ப சமீப காலத்தில் தான் தெரிய வந்தது. தெரிஞ்ச உடனே நான் திரு கல்வித்துறை அமைச்சரை போய் பார்த்து இதை உடனே அடுத்த இதுலேயே நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அதை நீக்கிறேங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த நாளே தொடங்கிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது அந்த ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்கு தான் புக்கில் கூட ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம உண்மையான வரலாறு எடுத்து பாருங்க. அரசாங்கம் அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மண்ணில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் முதல்ல. அப்படிப்பட்ட மண் இது. அது உண்மையான வரலாறு. அந்த காலத்திலே பெண்கள் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கல்வியெல்லாம் அமைத்த மண் இது. அது உண்மையான வரலாறு. இப்போ மதுரையில் உள்ள அந்த அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கும் சென்னையில் உள்ள கோஷா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இந்த மருத்துவ இதுக்கு அவ்வளோ தூரம் செலவழித்து அவங்களுக்கு வார்டெல்லாம் கெட்டி கொடுத்து அங்கே வரவங்களுக்கு ஒரு பயனாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து பண்ணக்கூடிய மண் இது. அதுதான் அது ஒரு உண்மையான வரலாறு. இப்போ சொல்லவே வேண்டாம். மகாகவி பாரதி, சோமசுந்தர பாரதி, முத்துசாமி தீட்சிதர், உமரப்புலவர், இந்த மாதிரி பல மகான்களை போற்றி ஆதரித்த மண் இது. அது உண்மையான வரலாறு. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இதை எதையுமே ரொம்ப வெளியே தெரியாம ஒரு பொய்யவே திருப்பி சொல்லி அது ஒரு உண்மையாக கொண்டு வர அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் மாற்றணும். அதுக்கு தான் நம்ம இந்த எழுச்சி ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். அதுதான் எனக்கு இப்போ இங்கே நீங்கள் அவ்வளோ பேர் இல்லை இப்படி கூடி வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ஆழமாக எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம இப்போ நம்ம ஒன்று சேர்ந்தா நம்மளால சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இது முதல் காரியம்தான். இது போல பல சிறப்பான காரியங்களை கண்டிப்பாக சேர்ந்து சாதிப்போம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.